கரத்துல விலையேற பெற்ற வார்த்தையை, இந்த வேத வசனத்தை தேவன் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 119, 77, 174 படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க போதும். நம்ம எங்கேயும் போய் தேடி எனக்கு சந்தோஷத்தை கொடு, சமாதானத்தை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்கவே வேண்டாமா. ஏதோ வீட்டில் இருந்தது போல நம்ம வீடாகிய இந்த இறுதிய பலகைக்குள்ள இந்த வார்த்தை இருக்குமானால் அந்த சந்தோஷம் நம்மளை தேடி மன மகிழ்ச்சி தானா வருங்களாம். அதனாலதான் சங்கீதம் 119, 105 இந்த வேதம் நமக்கு பாதைக்கு வெளிச்சத்தை காட்டுதான். நம்ம எப்படி போகணும், எப்படி வரணும்னு சொல்லி காட்டுமா. 165 பார்த்தீங்கன்னா இது நமக்கு சமாதானத்தை கொடுக்குமா. நம்ம எங்கேயும் போய் எனக்கு சமாதானம் கொடுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்கன்னு நம்ம எங்கேயும் கேட்க வேண்டாமா. மன மகிழ்ச்சியை கொடுக்க போது, சமாதானத்தை கொடுக்க போது, சந்தோஷத்தை கொடுக்க போதுன்னு எரேமியா 15:16 எரேமியா சொல்றாரு. இந்த வார்த்தையை நான் உட்கொண்ட உடனே என் இருதயத்துக்குள்ள எனக்கு சமாதானமும் சந்தோஷம் வந்தது. எவ்வளவு பேர் சொல்றீங்க இந்த வார்த்தை என்ன வாழ வைத்திருக்கிறதுன்னு சொல்லி. ஆகவேதான் தாவீது சொல்றார் சங்கீதம் 1:3 இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தா போதும், நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை உங்களை என்னையும் கொண்டு இந்த ஜெப வீடாகிய பெதஸ்தாபல தேவன் வரும் நாட்கள்ல செய்ய போறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதனாலதான் தாவீது பார்த்தாரு, ஏதோ வீட்டுல 3 மாசம் இருந்தப்பே இவ்வளவு ஆசீர்வாதமா. அந்த 12வது வசனத்தை சார் அப்ப முதல்ல வேண்டான்னு சொன்ன தாவீது, ஐயோ அந்த பெட்டியை கொண்டு எங்க வீட்டுல வச்சிருங்கன்னு, என் நகரத்துல வச்சிருங்கன்னு அவர் வீட்டுல போய் வச்சேன்னு ஆடு மாடு எல்லாமே ஆசீர்வதிச்சிருச்சுங்க. அதனாலதான் 2 சாமுவேல் 23:2 தாவீது சொல்றாரு, இந்த வார்த்தை என் நாவுல இருந்தது. அதே மல்கியா 2:6 பார்த்தீங்கன்னா மல்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த சத்திய வசனம் என் வாயில இருந்தது. 1 ராஜாக்கள் 17:24 பார்த்தீங்கன்னா எலியாவுக்குள்ள அந்த வார்த்தை இருந்ததுனாலதான் அந்த அக்கினி எலியா இறக்க முடிஞ்சது. 2 ராஜாக்கள் 3:12 பார்த்தீங்கன்னா எலிசாவுக்குள்ள இருந்ததுனாலதான் எலியாவை காட்டிலும் எலிசா பலத்த அற்புதத்தை செய்தார். ஆமே, ஹல்லேலூயா. அதனால யோவான் 6:63 சொல்லப்பட்டிருக்குது, இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிற நான் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறேன். நீங்களும் நான் இன்னைக்கு ஆவியோடு ஜீவனோடு உயிரோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை தான் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள இருந்து கிரியை செய்யுது. அதனாலதான் பாருங்க, திரளான ஜனங்களை பார்க்கும்போது ஏசாமி எங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொன்னாரா அங்கெல்லாம் அந்த ஜனங்க சொல்லுவாங்களா, மத்தேயு 7:28, லூக்கா 4:32 அதிகாரமுடையவராய் போதிக்கிறாரே. ஒரு வார்த்தையில அதிகாரம் இருக்கே, ஒரு வல்லமை இருக்குதே, ஒரு அற்புதம் இருக்குதே, ஒரு அதிசயம் இருக்குதே அப்படின்னு ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், ஆச்சரியப்பட்டாங்களாம். அதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த வார்த்தை முழுவதும் நிரம்பி இருந்தது. அந்த வார்த்தை இன்னைக்கு இயேசுவானவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துல போய் உட்கார்ந்து அங்கிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அங்கிருந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த வார்த்தையை நமக்குள்ள கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் இதை வச்சு பெரிய பலத்தை அற்புதம் செஞ்சேன், மகனே மகளே இதை இனி நீ உனக்குள்ள வச்சு அற்புதம் அதிசயம் செய்யணும். அதனாலதான் ஆமோஸ் 3:8 சொல்லப்பட்டிருக்கு, சிங்கம் கர்ஜிக்கும் போது யார் பயப்படாது இருப்பான். சிங்கத்தை கண்டு யாராவது பயப்படாம இருப்போமா? ஆனா அந்த வார்த்தை வரும் பொழுது ஒரு பயம், ஒரு நடுக்கம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வரும். எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நம்ம தப்பிக்கவே முடியாது. நல்லது செஞ்சோம்னா கரெக்டான வழியில கொண்டு போகும். தீமை செஞ்சிட்டோம் அப்படின்னா அது என்ன செய்யும் தெரியுங்களா? உங்களையும் என்னையும் சரி பண்ணிடும். அதனாலதான் எரேமியா 23:29 எரேமியா எழுதுறாரு, இது அக்னியாயும் கண்மலையை பிளக்கும் சம்முட்டியான வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள வந்ததுன்னா எப்படி வெண்கல கதவுகளை உடைப்பேன்னு சொன்னாரோ அந்த வார்த்தை நமக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு குறைகளையும் எல்லாவற்றையும் சரி பண்ண வேண்டிய நேரத்தில் அவர் சரி பண்ணி எடுப்பார். அதனாலதான் சங்கீதம் 39:3 தாவீது சொன்னாரு, எனக்குள் அனல் வந்துருச்சு. இந்த வார்த்தையை தியானிச்சு அக்கினி வந்துருச்சு. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நேரமும் நம்ம தியானிக்கும் போது அந்த அக்கினியும் அனலும் வருமா.
அதே யோவான் 15:5 சொல்றாரு, இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தா நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளா மாற போறோம்னு. அதே எசேக்கியேல் 47:12, வெளிப்படுத்தல் 22:2 பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் மட்டுமல்ல, மாதம் மாதம் இனி வரும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் இந்த பெதஸ்தா ஜெப மண்டபத்துல, இந்த ஊழியத்துல, இந்த பெதஸ்தா ஜெப வீட்டுல யாரெல்லாம் வந்து உட்கார்ந்து இந்த வார்த்தைய, இந்த அபிஷேகத்தை அனலை இன்னைக்கு கேட்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில புதிய புதிய கனிகளை தேவன் கொடுக்க போறார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? புதிய புதிய கனிகள், புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் புதிதாக்க போறார்.